வணக்கம் நண்பர்களே. திடீர் பணக்காரர்கள் விரைவிலேயே ஏழையாவது ஏன்? அதாவது திடீர் பணக்காரர்கள்னா லாட்ரி, சொத்து விற்பனை, முன்னோர்கள் சொத்து விற்று வந்த பணம், திடீர் தொழில் லாபம் அல்லது பாரம்பரியமாக வந்த பெரிய சொத்து, இது மாதிரி காரணங்களால் ஒரே சமயத்தில் சிலர் பெரிய பணம் பெறுவாங்க. ஆனால் வாங்கின வேகத்திலே, பணம் வந்த வேகத்தில் காணாமல் போயிடும். முதல்ல இதுக்கு ஒரு உண்மை கதையை சொல்கிறேன். 2011 நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை நடத்தினது நடிகர் அமிதாப் பச்சன், கோன் பனேகா குரோர்பதி அப்படின்னு 5 கோடி, அதில் 5 கோடி ரூபா வென்ற ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர். அவர் பேர் மோதி ஹாரி. அந்த மோதி ஹாரி அப்படிங்கிறவர் மன்னிக்கணும், பீகார் மாநிலத்தின் மோதிஹாரிங்கிற இடத்தை சேர்ந்தவர். அவர் பேர் சுசில் குமார். மோதிஹாரிங்கிறது அவர் பேர் இல்லை, மன்னிக்கணும், நான் இடம் பேரும் இதையும் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். எளிய சூழலிருந்து சாதனை படைத்தவர் அப்படின்னு அவர் அறியப்படுகிறார். பணத்தை தவறான முதலீடுகள், ஆடம்பரமான வாழ்க்கை, மது பழக்கத்துக்கு ஆளாகிறதல், பிற்காலத்தில் திவால் ஆயிட்டார். 5 கோடி சம்பாதிச்சவர். கோன் பனேகா குரோர்பதியில் 5 கோடி பரிசு வென்றவர் யார்? சுசில் குமார். இது உண்மையான ஒருத்தருடைய கதை. ஏன்னா அவருக்கு திடீர்னு ஒரு 5 கோடி ரூபா பணம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை சூழல் மாறுது. திவாலாகி இப்போ கடும் போராட்டங்களுக்கு அப்புறம் இப்போ வாழ்க்கையை மாற்றி அரசு பள்ளி ஆசிரியராக பணியாற்றி சுற்றுப்புற சூழல் பணிகளில் அது மாதிரி ஈடுபட்டு வர்றார் அப்படின்னு செய்திகள் வருது. இந்த கேபிசி அப்படிங்கிற, அதாவது கோன் பனேகா குரோர்பதி, இந்த போட்டியில் வெல்லுவதற்கு முன்னாடி 6000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு கணினி ஆப்ரேட்டர், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக, பகுதி நேர ஆசிரியராக ஒரு பள்ளியில் வேலை பார்த்துருக்காரு. 2011 அந்த 5வது சீசன், அந்த கோன் பனேகா குரோர்பதியுடைய 5வது சீசனில் 5 கோடி ரூபா வென்ற முதல் போட்டியாளரே அவர் தான், நடிகர் அமிதாப் பச்சனுடைய நிகழ்ச்சியில் அப்படிங்கிற சாதனையை படைத்தவர். வெற்றிக்கு பிறகு தவறான ஆலோசனைகள், ஏன்னா பணம் வந்துருச்சுன்னா ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆடம்பர வாழ்க்கை, மது, புகைப்பழக்கம் அப்படிங்கிறதுனால பணத்தை இழந்ததாக சொல்கிறாங்க. அப்போ அது அவருடைய வாழ்க்கையினுடைய மிக மோசமான கட்டம் அப்படின்னு அவரே குறிப்பிடுறார். யார்? சுசில்குமார். அப்போ அவருடைய பணம் வாழ்க்கையை மாற்றுவதில்லை, புத்திசாலித்தனம் மட்டுமே மாற்றும் அப்படிங்கிறத இதை உதாரணமாக எடுத்துக்கணும்னு மற்ற உளவியலாளர்கள், இந்த பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார ஆலோசகர்கள், இவர்கள்லாம் சொல்கிறது இதுதான். அப்போது மீண்டும் மீண்டும் நிதி சிக்கலில் அவங்க ஏன் சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்லை. அதுக்கு பலருடைய கனவும் ஒரே நாளில் பணக்காராகணும் அப்படிங்கிறது தான். இதுதான் பலருடைய கனவாக இருக்குது. லாட்ரி, சொத்து விற்பனை, திடீர் தொழில் லாபம் அல்லது பாரம்பரியமாக வந்த சொத்து, ஏற்கனவே நான் சொன்ன குறிப்பிட்ட மாதிரி, இது மாதிரி காரணங்களால் ஒரு பெரிய பணம் பெறுறாங்க. ஆனால் அதே வேகத்தில் அவங்க நிதி சிக்கல்லையும் சிக்கிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணங்கள்ங்கிறது தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இதை பல கோணங்களில் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் பணம் மேலாண்மை, இந்த அறிவு குறைவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது திடீர் பணம் வந்தவங்க பலருக்கும் பணத்தை நிர்வகிக்கக்கூடிய இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படை அறிவு இருக்காது. வருமானம் இருந்தாலும் அதை சேமிப்பு, முதலீடு, செலவு அப்படின்னு சரியாக திட்டமிடாமல் பயன்படுத்தி வந்ததுனால அவங்க அந்த நிதி இழப்பை சந்திக்கிறாங்க. நிலையான வருமானம் இல்லாமல் வெறும் கையிருப்பு பணம், இந்த கையில் இருக்க கேஷை மட்டுமே நம்பி வாழ்வது ரொம்ப ஆபத்தானது. கைவசம் இருந்த பணம் குறைய தொடங்கும் போது தான் பலருக்கு பணத்தினுடைய உண்மையான மதிப்பு புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு ஒரு ஒப்பீனியன். அதுக்கப்புறம் சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா, வாழ்க்கை முறையில் திடீர்னு மாற்றமாக இந்த லைஃப் ஸ்டைல் மாறுது. அதிக பணம் கிடைத்த உடனே, அல்லது சம்பளம் அதிகமாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பணம், திடீர் பணம் வரவு. அப்போ பலருடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படுது. சொகுசான வீடு, விலை உயர்ந்த கார், தேவையற்ற ஆடம்பரம், இதெல்லாம் அதிகரிக்குது. இது இயல்பாகவே ஏற்படக்கூடிய ஒரு உளவியல் காரணங்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பணம் செய்கிற ஒரு மாயை, அது புத்திக்குள் ஏற்படுத்துகிற ஒரு மாயை. இந்த மாற்றம் வருமானத்துக்கு ஏற்ப செலவு என்ற அடிப்படையை மீறதுனால தான் அந்த சிக்கலில் போய் சிக்கிடுறாங்க. ஆனால் இந்த ஞானம் ரொம்ப தாமதமாகத்தான் ஒருவருக்கு புரியும். நாம் வருமானத்துக்கு அதிகமாக செலவு செய்கிறோம், கையிருப்பு பணத்தை தான் செலவு செய்கிறோம் ஒழிய வருமானத்தை செலவு செய்யவில்லை அப்படின்னு ஒரு ஞானம் கிடைக்கிறதுக்கே கொஞ்சம் காலம் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு பணம் வந்த அந்த மயக்கம். இப்போ வருமானம் தொடர்ந்து வரலைன்னா இந்த வாழ்க்கை முறை நீடிக்க முடியாதுங்கிறதே அவங்களுக்கு புரியறது இல்லை. அடுத்து தவறான முதலீடுகள், அதாவது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், நிதி அறிவு, ஃபைனான்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க விரைவில் அதிக லாபம் தரக்கூடிய முதலீட்டு திட்டங்களால் ரொம்ப அட்ராக்ட் பண்ணப்படுவாங்க. இது அதிக லாபம் கொடுக்கும் அப்படின்னு யாரோ ஆலோசனை சொன்னால் உடனே அதில் போய் இவங்க முதலீடு பண்ணிடுறது. உண்மையில்
அதிக லாபம் வாக்குறுதி அளிக்கும் முதலீடுகள் அதிக ரிஸ்க் எடுக்கும். அதுக்காக மோசமானதுன்னு சொல்ல வரல. இதில் அதிக ரிஸ்க் இருக்கும். பலர் மோசடி திட்டங்களில் போய் பணத்தை முழுமையாக இழந்துடுறாங்க. இதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய அபாயம். அப்புறம் கடன் சிக்கல் வருது. எப்படி பெரிய பணம் வந்தவங்களுக்கு கடன் சிக்கல் வரும்னு நமக்கு தோணலாம். ஒருவருக்கு தேவைக்கு அதிகமான பணம் இருக்கும்போது வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஈஸியாக லோன் கொடுப்பாங்க. ரொம்ப எளிதாக லோன் கொடுத்துருவாங்க. கடன் திட்டங்கள்லாம் நிறைய இருக்குது, அதில் வாங்கிக்கிடுங்க, இதில் வாங்கிக்கிடுங்க. அதுவும் இந்த காலங்கள் கேட்கவே வேண்டாம். அந்த கன்சியூமரிசம், அதாவது நுகர்வுத்தன்மை அப்படிங்கிறத பயன்படுத்தி நிறைய கடன் கொடுப்பாங்க. ஆனால் வருமானம் இல்லாமல் கடன் வாங்கி ஆடம்பர செலவுகள் பண்ணால் பின்ன அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலைக்கு சிக்கல் உருவாகிறது. இது ஒரு கோணம். மனநிலை மற்றும் உளவியல் காரணங்கள்னு ஒரு காரணங்களை சொல்கிறாங்க. என்ன, திடீர் பணக்காரர்கள் சிலர் பணத்தை என்றும் இருக்கும், என்றைக்குமே நம்மகிட்ட பணம் இருக்குங்க, இவ்வளோ பணம் வந்துடுச்சு இல்லை, இதை இழந்துருவோம், இது நம்ம நிதி திட்டமிடல் இல்லாமல் இழந்துருவோம், இந்த பணத்தை நம்ம சரியாக மோசமான முதலீடுகளில் ரிஸ்கான ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அல்லது அதிக ரிஸ்க் இருக்கக்கூடிய முதலீடுகளை போட்டு இழந்துருவோங்கிற மனப்பாங்கு வராது. என்றைக்கும் இந்த பணம் இருக்குங்கிற தவறான நம்பிக்கை, இது பெரும்பாலான ஆட்களுக்கு இது தோணும். அதனால் பணத்தை கணக்கு வழக்கு இல்லாமல் செலவு பண்ணுறதை பார்க்க முடியுது. பொதுவாக அதை பார்க்குறாங்க. சமூக அழுத்தம், இது என்னென்னா சக ஊழியர்கள், நண்பர்கள், உறவினர்கள் இவங்க காரணமாக தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். இவங்க முன்னாடி நம்ம பெருமையை காட்டி தான் ஆகணுங்கிற எண்ணம் இழப்புக்கு வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முக்கியமான இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். இந்த காரணிகளில் இது மிக மிக முக்கியமான காரணிகள். இவங்க முன்னாடி நம்ம பெருமை இல்லைன்னு சொல்ல முடியாது, சொன்னால் அவங்க எதுவும் நினச்சிக்குவாங்களோன்னு நினைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள். அப்போ வருமானத்தை உருவாக்காத சொத்துக்களை வாங்குறது. பலர் பணத்தை அதிக வருமானம் தராத சொத்துக்களில் செலவிடுறாங்கன்னு ஒரு புள்ளி வரும். உதாரணமாக அதிக விலையுள்ள வீடுகளை வாங்கி வாடகைக்கு விடுறது. இப்போது கோயம்புத்தூர், சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட 1 கோடி ரூபா மதிப்புள்ள நீங்கள் வீடை வாங்கினா கூட அது மாதம் 30,000, அதாவது ஆண்டுக்கு 3.6%, 3.6 லட்சம் தான் உங்களுக்கு வாடகையாக கிடைக்கும். இது சொத்து மதிப்பில் 3.6% தான். எக்ஸாக்டாக சொல்ல போகிறாங்க, வாடகை என்பது குறைவான வருமானம். அப்போ இதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த முதலீட்டுக்கு சரியான ரிட்டர்ன்ஸ் இல்லை, அதாவது வருமானம் இல்லை. அப்படின்னா அது மதிப்பும் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கும், கூடலாம் குறையலாம். பயன்பாடு குறைந்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வைப்பதாலும் இது ஏற்படும். உதாரணத்துக்கு அதிக தங்க நகைகளை வாங்குவது கூட ஏன்னா அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வராது, மதிப்பு கூடும். அது என்னைக்காவது ஒரு நாள் அதனுடைய மதிப்பு கூடி நம்ம விற்கணும், விற்றா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேருந்து வருமானம் ஜென்ரேட் ஆகாது இல்லையா. அது வருமானம், அந்த இன்கம் ஜென்ரேட் அப்படிங்கிறது நடக்காது. அப்போது எப்போதோ பயன்படுத்தக்கூடிய எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் நம்ம மதிப்பை உயர்த்ததுக்காக பயன்படுத்தக்கூடிய சொகுசுக்காரில் பெரிய லாபமாக பொருளாதார ஆலோசகர்கள் சொல்வதில்லை. ஆக இந்த பொருளாதார ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய இந்த திட்டங்களை, அதாவது பயன்பாடு குறைந்த ஆனால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறது, இதுவும் பணப்புழக்கத்தை உருவாக்காது. நிதி திட்டமிடல் இல்லாத வாழ்க்கை, ஃபைனான்சியல் கோல்ஸ் இல்லை, நீண்ட கால நிதி இலக்குகள் இல்லை, வலுவது மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இப்போ அதாவது பிள்ளைகளுடைய உயர்கல்வி, கல்யாணம், சொந்த வீடு, பணி ஓய்வு கால வாழ்க்கை, இதெல்லாம் மருத்துவ செலவுகள், இதெல்லாம் திட்டமிடப்படாமலேயே கைவிடப்படுது. இது நிதி திட்டமிடல் இல்லாமையினுடைய மிக முக்கியமான பகுதி. சரி, இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது? அப்படி ஒன்று வேணும்ல, தீர்வும் வழிகாட்டுதலும். அப்போ இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தீர்வும் வழிகாட்டலும் என்ன? திடீர் பணம் கிடைத்தாலும் அதை பாதுகாப்பாக வைத்திருக்க சில அடிப்படை முறைகள் அவசியம்னு சொல்கிறாங்க. முதலில் அவசர கால நிதி, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று, அது குடும்ப மாத செலவில் குறைந்தது 6 மடங்கு இருக்கணும்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 30,000 தேவை அப்படின்னா நீங்கள் 1,80,000 ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சுருக்கணும். தேவையில்லாத அவசியம் இல்லாத செலவுகளை கட்டுப்படுத்திக்கணும். நம்பகமான முதலீடுகள், அஷூர்டு, அதாவது பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள், நிறுவன பங்குகள்லாம் இருக்கும் இல்லையா, ஈக்விட்டி ஃபண்டுகள்னு சொல்கிறாங்க. கடன் சார்ந்த திட்டங்கள், எப்படி கடன் பத்திரங்கள், மியூச்சுவல் ஃபண்டு, தங்கம் வெள்ளி முதலீடு, இதெல்லாம் நீங்கள் முறைப்படி அதாவது முதல்ல தங்கம் வாங்க வேணாம்னு சொன்னவங்க இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா திட்டமிடலோடு செய்யணும். அதிகமான தங்கத்தை வாங்கி வைக்கக்கூடாது. ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நிதி ஆலோசகர் அப்படிங்கிறவருடைய ஆலோசனையை நீங்கள் பெற்றுக்கணும். நீண்ட கால நிதி இலக்குகளை நிர்ணயிக்கணும். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம். அதிக பணம் ஏதாவது கையில் மொத்தமாக கிடைச்சா
அதை பாதுகாப்பாக நிர்வகிப்பது அதை விட முக்கியம். திடீர் பணக்காரர்கள் ஏழைகளாக மாறுவதற்கு காரணம் பணம் இல்லாமல் அல்ல, பணத்தை சரியாக கையாளது தான் அப்படிங்கிறது தான் இறுதியான கருத்தாக இருக்கிறது. நிதி ஒழுங்கு, நிதி திட்டமிடல், செலவு கட்டுப்பாடு இருந்தால் எந்த அளவு பணமும் நீண்டகால செல்வமாக மாறும். இது ஒரு இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் பணத்தை இழந்துடுறாங்க. அதனால தான் இந்த பதிவை வந்து நான் மிக முக்கியமான பதிவாக பார்க்குறேன். நீங்கள் இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துட்டையும் இந்த பதிவுகளை கொண்டு போய் சேருங்க. இது நிறைய பணம் குறைவான பணம் இல்லை, பணம் கிடைக்கும்போது இந்த மாதிரி அறிவுரைகள் சொல்லாமல் அவங்க பணத்தை இழந்ததுக்கப்புறம் காலம் கடந்து வர ஞானம் பயனற்றன்னு சொல்கிற மாதிரி இது மாதிரி ஒரு ஞானம் ஒரு ஒரு சரியான சஜஷன் இல்லாமல் நிறைய பேர் இழந்திருக்கலாம். இனியும் அப்படி நிகழாமல் இருப்பதற்காக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பகிர்ந்துக்குங்க. உங்களுடைய கருத்துக்கள், இப்போ நான் இதுவரைக்கும் இந்த பதிவில் சொன்ன கருத்துக்களில் உங்களுடைய கருத்து, என்னுடைய அந்த பதிவுக்கான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.